ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ரேஷன் கடைக்கான ரிசல்ட்டுக்கான அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து ரேஷன் கடைக்கான இன்டர்வியூ டிசம்பர் மாதமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு இது வந்து எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். ஸோ ரீசெண்டாக வந்து ப்ரெஸ் மீட்டில் மினிஸ்டர் கூட ஒரு வாரத்தில் 10 நாளில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ரிசல்ட் வரதுலேருந்து தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கமெண்ட்டில் ப்ரோ லாஸ்ட்டாக வீடியோ போட்டு ஒரு 4-5 நாள் ஆச்சு, ஏதாவது அப்டேட் இருக்கா, ஏதாவது அப்டேட் இருந்தால் வீடியோ போடுங்க, ரிசல்ட் எப்போ வரும், என்ன நிலவரம் எல்லாம் சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து ரிசல்ட்டோட நிலவரம், அதாவது நிறைய பேர் ரிசல்ட்டே வந்துருச்சு, ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு, நாளைக்கு இன்னைக்கு அப்படின்லாம் சொல்லி போடுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே உண்மை கிடையாது. ஸோ ரிசல்ட் வந்துட்டு டிஆர்பி வெப்சைட்டில் தான் வரும். அஃபிஷியல் அப்டேட் வந்துட்டு நமக்கு ஃபோன் கால் மூலிமா தான் கிடைக்கும். அதாவது நிறைய பேர் இந்த டிஆர்பி வெப்சைட்டை பற்றியே கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த கூகுளில் உங்கள் ஃபோனில் வந்து டிஆர்பி, டினா டி, டிஸ்ட்ரிக்ட் ரெக்குயர்மெண்ட் பியூரோ, இப்போ சேலம்னா சேலம் பாருங்கள் போடுறேன், SALEM அப்படின்னு போட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ உங்கள் கூகுள் ப்ரௌசரில் போய் இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டே வரும். உங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் டிஆர்பின்னு இருக்கும். டிஆர்பி உங்கள் மாவட்டத்தை போட்டிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இது டிஸ்ட்ரிக்ட் ரெக்குயர்மெண்ட் சேலமோடது. இந்த மாதிரி வேறு பேஜ் வருது, இது என்ன ப்ரோ 152, இது என்ன வேகன்சி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் கேட்பீங்க. ஹோம்னு ஒரு பேஜ் இருக்கும் லெஃப்ட் சைடில், அதை கொடுக்கணும். அதை கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த மாதிரி சேல்ஸ்மேன் பேக்கர் வரும். ஸோ நிறைய பேர் இதுவும் கேட்குறீங்க, ப்ரோ டிஆர்பி வெப்சைட் எப்படி பார்க்குறது, எனக்கு தெரில ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோன்றீங்க. அதுக்காக தான் இப்போ காமிச்சேன். சேல்ஸ்மேன் பேக்கர்னு இருக்கும், ஒவ்வொரு ஊரில் பேக்கர் இருக்காது. ஸோ இதுக்கு கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் தான் அஃபிஷியல் ஃபோன் நம்பர். இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு லாஸ்ட்டில் இருக்கும். இதுவும் நிறைய பேர் தெரிலன்னு சொல்கிறீங்க. ஸோ அட்ரஸ் ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து டீட்டெயில் சொல்லுவாங்க, ஆனால் சொல்கிறது கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அந்த நம்பர் வந்து அவங்களுக்கு தெரியும், இந்த நம்பர் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இதுக்கு தான் எல்லாம் ஃபோன் பண்ணி ரிசல்ட்டு கேட்பாங்க அப்படின்னு. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி இந்த நம்பருக்கு கால் வந்தாலே நம்ம ரிசல்ட்டை பற்றி தான் கேட்போம், நம்ம வரும் விரைவில் அப்படின்னு சொல்லி விட்ருவோம். இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு சொன்னாங்கன்னா அப்புறம் நீங்கள் தானே சொன்னீங்க போன வாரம் வரும்னு, நீங்கள் வரலையே, நாளைக்கு வரும் நீங்கள் வரலையே அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதனால் அவங்க உஷாராக ஃபோனே எடுக்க மாட்டாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க நிறைய அப்படின்லாம் சொல்கிறீங்க. எதை எடுத்து இப்படி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு இல்லைனா ஃபோன் எடுத்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அப்டேட் பண்ணுறோம், எல்லாம் வரும், வெயிட் பண்ணுங்கள், இப்படி தான் சொல்லி முடிப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல ஃபோனை எடுக்கிறதில்ல, ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ரிசல்ட் வந்துட்டு எப்போ வரும்னு அவங்களுக்கே வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. டிஆர்பி வந்து போட்டால் தான் நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண முடியும், ஸோ எங்களுக்கு என்ன தகவல் வரல அப்படிங்கிறது தான் ஒரு தகவலாக இருக்குது. இது ரொம்பவே கவர்மெண்ட் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரிசல்ட் பற்றின அப்டேட் இப்போதைக்கு வந்து மார்ச் மாதத்தில் வருங்கிறது மட்டும்தான். ஸோ வந்து இப்போ வரும், அப்போ வரும், இன்றைக்கி வரும், இந்த தேதி வரும்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கும் விருப்பமே கிடையாது. நாளைக்கு வந்துடும், இந்த வார எண்டில் வந்துடும், 5 தேதிக்குள்ளே வந்துடும், இந்த மாதிரிலாம் நான் போய் சொல்ல மாட்டேன். உண்மை என்னவோ அதை தான் சொல்லணும். ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது, சரிங்களா? ஸோ இது எப்பயுமே ரேஷன் கடை கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ் தான். அது ஒவ்வொரு மாவட்டமாக தான் விடுவாங்க, அதுவும் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு மாவட்டமாக வரும். திருவண்ணாமலையில் வந்துட்டு ஃபோன் போன வாரம் அதுக்கு முன்னாடிலாம் எடுத்தாங்களாம், சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்கிறாரு. இப்போ ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃபில் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலலாம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. போன மாதம் அதுக்கு முன்னாடிலாம், இப்போலாம் எங்கேயுமே ஃபோனே எடுக்க மாட்டாங்க ப்ரோன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போனா என்னன்னா ரிசல்ட் வந்துட்டு என்ன நிலமையில் இருக்குதுங்கிறது அவங்களுக்கே தெரியல. ஸோ ஃபோன் பண்ணி எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு ரிசல்ட்டை பற்றி தெரிஞ்சால் சொல்லிக்கலான்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ வந்து இது ஒரு ஸ்லோவான ப்ராசஸ் தான். இது வந்து பொறுமையாக, இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவே கண்டக்ட் பண்ணாமல் டிலே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேலை எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் தான் ரிசல்ட் வரும். அதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன், நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபோன் பண்ணி பேசுகிற ஆடியோஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்குதுன்னா நம்ம சேனலோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து innovative karthi811@gmail.com இருக்கும். அதுக்கு நீங்கள் பேசின ஆடியோ ரிசல்ட் பற்றி ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருந்துச்சுன்னா அதை சென்ட் பண்ணலாம். அதை நான் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது இந்த மாவட்டத்தில் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத எல்லா மாவட்டத்தில் இருக்கவங்களும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து தெரியும். ஏன்னா நம்ம 38 மாவட்டத்துலேயும் என்னென்ன நடக்குதுங்கிறது காமனாக ஒரு சேனல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம சேனல் வழியாக. ஸோ வந்துட்டு அப்படி ஏதாவது ஆடியோ இருக்குது, இல்லை ரிசல்ட்டை பற்றி நான் உங்கள் ஊரில் நியூஸ் பேப்பரோ இல்லை வந்துட்டு வேறு ஏதோ மெயிலோ இல்லை உங்ககிட்ட இருக்கிற அப்டேட்ஸ் ஏதாவது கேள்விப்பட்டது எது இருந்தாலும் நம்ம சேனல் மெயில் ஐடிக்கோ கமெண்ட்டுக்கோ நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த வதந்திங்களெல்லாம் நம்பாதீங்க. ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறத நம்பாதீங்க. நிறைய பேர் நாளைக்கு வந்துடும் ப்ரோ, நாளைக்கு கன்ஃபார்ம் ரிசல்ட்டு, 2 நாளில் ரிசல்ட்டு, எனக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருச்சு சொல்லிட்டாங்க 100% அப்படிலாம் கமெண்ட் போடுறீங்கல்ல. உங்களுக்கு ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட என்ன ரிசல்ட் சரி வந்துட்டால் ஓகே, சந்தோஷம் தான், வர வேணான்னு நம்ம நினைக்கிறோம். வராமல் அப்படி 2 நாள்னு ஏமாற்றி நம்பி ஏமாந்தம் தானங்க மிச்சம். நம்பி இப்போ அஃபிஷியலாக ஒரு வெப்சைட்டில் வருது, ஒரு ஃபோனில் சொல்கிறது கூட அஃபிஷியல் கிடையாது. ஏன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, அதாவது ரிசல்ட்டு இந்த டேட்டில் வரும்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவாங்க. ஆனால் நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயோ எதுவுமே நமக்கு ஒரு டேட்டு அந்த மாதிரி எதுவும் வராமல், இப்போ மந்த்து கூட வரும் ஆனால் டேட்டு வரணும். ஸோ அப்படிலாம் வராமல் 2 நாளில் வரும், நாளைக்கு வரும், இன்றைக்கி வரும்னு சொல்கிறத ஏன் நம்புறீங்க? நம்பி ஏமாந்து தானே போகிறீங்க.
கன்ஃபார்ம் வரும் ப்ரோ, எனக்கு சொல்லிட்டாங்க, எனக்கு பெரிய இடத்துலேருந்தே சொல்லிட்டாங்க, அவரை தெரியும் இவரை தெரியும் நிறைய பேர் சொல்கிறீங்க, கமெண்ட் வருது எனக்கு. ஸோ அது உண்மையாக இருந்தால் சந்தோஷம் ப்ரோ, உண்மை இல்லாமல் அதை நம்பி நீங்களும் தானே ஏமாந்து போகிறீங்க. ஸோ இந்த ஃபேக் இதெல்லாம் நம்பாதீங்க. நிறைய பேர் ரிசல்ட் வந்த மாதிரி வீடியோஸும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அது என்ன பண்ணலாம்லாம் என்ன கேட்குறீங்க, நம்ம எதுக்குங்க அதை கண்டுக்கணும்? நம்ம லைனை பார்த்துட்டு நம்ம போவோம், நம்ம ரிசல்ட்டை நோக்கி போகிறோம். ஃபேக்காக ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பொய் பேசுகிறாங்களா உண்மை பேசுகிறாங்களா. நீங்கள் எதுக்கு அதை கண்டுக்கிறீங்க? ஸோ ரிசல்ட்டை நோக்கி நம்ம போவோம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நான் ரெகுலராக கொடுக்குறேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், என்ன நம்புங்க. ரிசல்ட்டை பற்றின அப்டேட்ஸ், ரிசல்ட் வந்தாலும் எதுனாலும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஃபோன் பெருசாக எடுக்கிறதில்ல, இல்லைனா ஆடியோஸ்லாம் நான் போட ஆரம்பிச்சிருவேன். போன ரிசல்ட்டுக்குலாம் அப்படி தான் ஆடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லா மாவட்டத்துக்கும் அப்டேட்ஸ் கொடுத்தேன். இப்போ எங்கேயுமே ஃபோன் எடுக்கிறது இல்லை. நமக்கு வந்து ஃபோன் எடுத்தால் தானே நீங்களுமே ஆடியோ சென்ட் பண்ணுவீங்க, நானுமே போட முடியும். ஸோ அப்படி இருக்கும்போதுட்டு கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸில் இருக்குது. ஸோ இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே ரிசல்ட் வரும்னு எதிர்பார்ப்போம். ஸோ மற்றபடி வந்துட்டு எந்த ஒரு அப்டேட்ஸும் கிடையாது. ஆனால் எப்போ வேணால் வந்துடும். சும்மா இந்த சொல்லிட்டு தான் வரணும்லாம் இல்லை, திடீர்னு நைட்டு. ஆனால் ஒரு மாவட்டம் வந்துட்டால் எல்லா மாவட்டமும் லைனாக வந்துருங்க, அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.